காங்கிரஸ் வந்து ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும். அதாவது ராகுல் காந்தி கூட அவர் வந்து ரொம்ப தொடர்பில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு தொடர்பில் நமக்கு தெரியாது. ஏதோ சொல்கிறத வச்சு தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்து என்ன ஒன்றா பேசலாம். ஓகே. கட்சிக்கு வெளியில் பேசும்போது நீங்கள் என்ன சொல்லலாம்னாக்க வந்து உங்களுடைய நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத சொல்ல முடியும். இப்போ திரு சொடங்கர் இருக்கார். அவர் தான் எங்களுடைய இன்சார்ஜ். ஆமா. அவர் என்ன சொல்கிறாருனாக்க எங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இருக்கணும், அதிகமான தொகுதிகள் தேவைன்னு சொல்கிறார். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புக்கும் எதிர்ப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழக அரசையை விமர்சிக்கணுமோ இல்லது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை இப்போ எதிர்க்க வேண்டுமோ அல்லது அதனுடைய குறைபாடுகளை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் காங்கிரஸ் வந்து அவங்க கூட கூட்டணியிலேருந்து விலகிடணும். நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்துட்டு ஒரு சீனியர் லீடர் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்பவர், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸுக்கு வந்து 6-7 வருஷம் கூட ஆகலை. அவர் வந்து காங்கிரஸ் அரசியலில் ஒரு வெட்டு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் அரசியலை பற்றி வரைக்கும் இல்லை தமிழ்நாடு அரசியலை பற்றியோ இல்லை தமிழ்நாடு காங்கிரஸை பற்றியோ அவருக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னால் இருந்த 5 தலைவர்கள் பேரை சொல்லுங்க அவருக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த கூட்டணி இருக்கு. 26வது வருடத்தை தொடப்போகுது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு 22வது வருடத்தை தொடப்போகுது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் இருந்துட்டு ஒன்று நீங்கள் வந்து முடிவு எடுத்துடணும். நீங்கள் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகுது, நாங்கள் விஜய் கிட்ட போகிறோமோ இல்லை வேற யார்கிட்ட போகிறோமோ இல்லை தனியாக நிற்கிறோமோ, அதற்கப்புறம் இதை நீங்கள் பேசலாம். அதுதான் கூட்டணி தர்மம். கூட்டணி தர்மம்னு என்னான்னு தெரியாமல் இவர் பேசுறது இருக்கு பாருங்க, சக்கரவர்த்தி அவர்கள் பேசுவது என்பது வந்து ஒரு அபத்தமான ஒரு நிலைப்பாடு.